பாலாவோட கருணையினால அனைத்தும் நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமைவாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இப்போ இந்த குரு பயிற்சியை பற்றி வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய அதி சுப கிரகமான ஜோதிட சாஸ்திரங்களில் இதனோட பார்வைப்பட்டு எல்லா கிரகங்களும் தன்னுடைய பாவத்தன்மையை விலக்கிக்கும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த குருவோட பார்வைப்படக்கூடிய ராசி நட்சத்திரங்கள் நல்ல நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடம் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இந்த குரு நம்மளுக்கு மேச ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு மாறப்போகிறார். இதன் பிரகாரம் நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை இந்த குரு கொடுப்பார், அதுபோக இந்த குரு மாறி வர்றதுனாலையும் குருவோட வீட்டில் ராகு இன்னைக்கு அமர்ந்திருக்கிறார். அதாவது ரிஷபத்துக்கு மாறி வந்ததுக்கப்புறம் தன்னுடைய 11ஆம் வீட்டில் ராகு வந்திருக்கிறார். இந்த ராகு இந்த குருவோடைய கொடுக்கக்கூடிய சுப பலன்களை ஏதாவது நம்மளுக்கு தடை பண்ணுவாரா, இல்லை ஏதாவது அது மூலிமா நம்மளுக்கு தடங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றியும் சிறு பகுதி நம்ம பார்க்கலாம். இப்போது மேசராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு போகிறார். இந்த குரு மிகப்பெரிய யோகக்காரனாக நம்மளுக்கு இருப்பார். உங்களுக்கு செல்வம் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு, திருமணமாகாத அன்பர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரு நல்ல கணவன் தான் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன் மனசுக்கு ஏற்ற மாதிரி கிடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த முறை குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். அதுபோக உங்களுடைய உடம்புலையும் கூட, அதாவது முகம் உடல் இதெல்லாம் ஒரு நல்ல அழகு கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமாக இந்த ரிஷபராசிக்கு குரு மாறி வர்றது நம்மளுக்கு வரும். படிக்கிறவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கிறவங்களுக்கு அறிவுத்திறன் கூடும். மாணவர் மாணவிகளுக்கு தன தானிய விருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நம்மளுக்கு விளங்கும். கல்வியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சிறந்த கல்வி நம்மளை தேடி வரும். இல்லை கல்வியில் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திறன் வந்து கூடும். பொதுவாக வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கும், அதாவது பப்ளிக்கில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மரியாதை அந்த இடத்துக்கு அதிகமாகும்னு சொல்லலாம். எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அத்தனையும் இந்த சமயத்தில் நம்மளுக்கு விளங்கிக்கும். அதாவது நம்ம பற்றியே நம்மளுக்கு ஒரு பெருமை இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏற்படக்கூடிய நாள். நல்ல ஒரு பதவிகள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மேசராசி அன்பர்களுக்கு உண்டு. ஆண் வாரிசு இல்லை, ஏற்கனவே பெண் வாரிசு இருக்குது, இந்த முறை ஆண் வாரிசு இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஒரு ஆண் சந்ததி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அவங்க நினச்ச மாதிரி ஒரு பதவி உயர்வு இருக்கக்கூடிய காலமாக அமையும். சப்போஸ் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் கடினமாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, இது வரைக்கும் வேலை நமக்கு கிடைக்கல, ஒரு சரியான ஒரு வேலை அமையலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் ஒரு வேலை அவங்க கிடைச்சி ஒரு நல்ல சம்பளத்தில் உட்காருவாங்கன்னு சொல்லலாம். பொதுவாகவே புது அந்தஸ்து ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தில். 2ஆம் இடத்துக்கு குரு அப்படிங்கிறது மரியாதை கொடுக்கும். இந்த 2ஆம் இடத்துல குரு வர்றது எல்லா நன்மையும் செய்யக்கூடியதாகவே நம்மளுக்கு அமையும். இந்த சமயத்தில் ஜென்மத்தில் குரு வரும்னு சொல்லுவாங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த ஜென்ம குருன்னா சரியாக வருமா? அதாவது அதிகப்படியான ஃபோர்ஸ், அதாவது அதிகப்படியான கதிர்வீச்சு நம்மளுக்கு இதுக்குள்ளே நம்மளுக்கு வர்றது. இந்த மாதிரி ரிஷபத்துக்குள்ளே நம்மளுக்கு உள்ளே வரக்கூடியது. நீங்கள் ஏதாவது விருப்பப்பட்டாலும் சரி, இல்லை விருப்பப்படலினாலும் சரி, ஒரு இடமாற்றம் ஏற்படும். வெளியூருக்கு நீங்கள் கட்டாயமாக செல்ல வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வரும். வேறொரு இடத்துல நம்ம விரும்பலினாலும் ஒரு சிலருக்கு வந்து கட்டாயமாக நாங்கள் விருப்பமின்றி அங்கே போய் வசிக்க வேண்டியது இருக்கும். பதவி நல்ல ஒரு மேல் பதவியில் இருக்கிறவங்க, இல்லை ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அந்த பதவியில் சிறு பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்துட்டு போகும். சொந்த பந்தங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை, அவங்க மூலிமா சில மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வார்த்தைகள் மூலிமா
சில சங்கடமான வார்த்தைகள் நம்ம சொல்லியிருக்கலாம். இல்ல நம்ம அடுத்தவங்க நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள தவறா புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லலாம். அது மூலியமா சில மனக்கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலமா அமையும். பொதுவாவே இங்க தான் ராகு வந்து நம்மளுக்கு வேலை செய்றார். இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதுனாலயும், அந்த உங்க ராசிக்கு 11ஆம் பாவகத்துல அதாவது ரிஷபத்துக்கு 11ஆம் பாவகத்துல ராகு அமர்ந்திருக்கிறதுனாலயும், உங்களுக்கு சில வார்த்தைகள் மூலியமா ஒரு தொந்தரவு. அது நம்ம வார்த்தை மூலியமாவே நம்மளே பிரச்சனைகள தேடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல இந்த லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க 2, 4, 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கனாக்கா, இந்த சமயத்துல ஒரு சிறு மனசங்கடம் 2 பேத்துக்கு ஏற்படும். ஒரு பிரேக்கப் ஆகுற அளவுக்கு கொஞ்சம் கொண்டுட்டு போய் விடும். இது வந்து நிரந்தரமானது இல்ல அப்படிங்கிற மாரியே சொல்லலாம். நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இதுக்கு வந்து சாதகமா அமைஞ்சா மட்டும் தான் இந்த மாரி தொந்தரவுகள் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ராகு மூலியமா. இந்த சமயத்துல ரிஷப ராசிக்கு நம்மளுக்கு ஜென்மத்துல நம்மளுக்கு குரு வரும்போது, ஒரு கௌரவம் நம்மளுக்கு குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரிகளால சில கஷ்டங்கள் ஏற்படும். பொருள்ல சில விரயங்கள் நம்மளுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறத இந்த சமயத்துல நம்ம தடுக்க முடியாத ஒண்ணு. அதாவது சொந்த பந்தம், நண்பர்கள் இவங்க மூலியமா சில விரோதங்கள் உண்டாகும். நம்மளை விட்டு ஒரு சிலர் வந்து பிரியக்கூடிய சூழ்நிலை தற்காலிகமா. இந்த மாரி ஜென்மத்துல குரு வரும்போது ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, மனம் தளராத இருக்கணும். இந்த ஒரு சமயத்துல எந்த விதத்திலயும் நம்மளுக்கு சோதனைகள் இந்த சமயத்துல வரும். அதாவது ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு தகுந்த மாரி. அனைவருக்கும் அல்ல. இந்த மாரி ஒரு தொந்தரவுகள் வரும்போது, மனம் தளராம இருக்கிறது அப்படிங்கிறது இந்த கிரகத்தோடைய கதிர்வீச்ச நம்மளால எதிர்கொள்ள முடியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முழு முயற்சியோட இருக்கிற பட்சத்துல, இந்த ஜென்மத்துல வரக்கூடிய குரு நம்மளுக்கு பெரிய லெவலுக்கு பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம். சரி. இப்போ நம்மளுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, புதனுடைய வீடு. இது ராகுவ பத்தி முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். இந்த புதனோட வீட்ல ராசிய கொண்டவங்களுக்கு, ராகு இன்னைக்கு புதனோட நட்சத்திரத்துல நிக்கிறதுனால, சில பிரச்சனைகள் நம்மளுக்கு தோணும். ஒரு மனக்குழப்பத்திலிருந்து வெளிவர முடியாத சூழ்நிலை. உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் நம்மளுக்கு ஏற்படலாம். வண்டி வாகனங்கள்ல சில செலவுகள் ஏற்பட்டிருக்கும். இந்த ராகு இந்த மாரி வேலைகள இந்த சமயத்துல நம்மளுக்கு செய்வாருன்னு சொல்லலாம். அதே சமயத்துல தொழில்லயும் சில நெருக்கடிகள உண்டாக்கும். இதுவரைக்கும் நம்மளுடைய புத்திசாலித்தனத்து மூலியமா நம்ம தொழில் நடத்தி நல்ல லாபங்கள அடைஞ்சுகிட்டு இருந்த இந்த சமயத்துல, சிறு மாறுதல் நம்மளுக்கு உண்டாகும் அந்த சமயத்துல. ஒரு திருப்பங்கள் உண்டாகும்னு சொல்லுவியா? அப்ப எப்படி திருப்பங்கள் அப்படின்னா, நம்மளுடைய முயற்சிகள் கொஞ்சம் பலனற்று போகும்ன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு ஒரு காரியத்த செஞ்சு முடிச்சோம். அதிலிருந்து ஒரு லாபம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த தொழிலதிபர்களுக்கு கொஞ்சம் சறுக்கல் இந்த சமயத்துல ஏற்படும். அதே சமயத்துல நம்மளுடைய குரு பகவான் இப்ப மாறி 12ஆம் இடத்துக்கு வரார். இப்ப இந்த சமயத்துல இந்த குரு என்ன நம்மளுக்கு அந்த வேலைய பார்ப்பாரு அப்படின்னாக்கா, அதாவது தம் வீட்ட விட்டு வெளியேறி ஒரு இடத்துக்கு போறது. அதாவது தொழில் விஷயமாவோ, இல்ல பதவி விஷயமாவோ, உத்தியோகம் விஷயமாவோ நம்மளுக்கு அந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அப்போ மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தொழில்ல அதாவது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியா நம்மளுக்கு இருக்கும். இந்த கொஞ்சம் நம்மளுக்கு கவனமா இருக்கணும் எதுன்னா, மார்க திசை நடக்குது இல்லையா? இந்த மாரி மார்க திசை நடந்துட்டு இருந்தா, ஏதோ ஒரு பிரச்சனை, மருத்துவ செலவு, சில அதிகமான விரயங்கள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய காலமா அமையும் 12ஆம் இடம். கொஞ்சம் பற்றாக்குறை பொருளாதாரத்துல நம்மளுக்கு ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் ஏற்பட்டு, அது மூலியமா நம்மளுக்கு பணம் விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. உடல்நிலைய கொஞ்சம் கவனமா கொஞ்சம் பார்த்துக்கணும். அது போக இந்த சமயத்துல அந்த ராகு அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். என்ன ஆகும்? அதாவது உயர்குல வேற்று பெண் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு பெண் சம்மந்தப்பட்டவங்க மூலியமா ஒரு சின்ன ஒரு அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. ரொம்ப கவனமா இதில நம்ம உஷாரா நடந்துக்கிட்டாவோ, இதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். இதுவும் உங்களுடைய தசாபுத்திகள பொறுத்து மாறுபடும். பகைவர்கள் அப்படிங்கிறது இருக்காங்க இல்லையா? தொழில்ல போட்டி, நம்ம கூட வேலை செய்றவங்களே போட்டி, இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு. அந்த பகைவர் வீட்ல ஏதோ ஒரு சிக்கல் அவங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எதிரிகள் வந்து நம்மளுக்கு இந்த செஞ்சக்கூடிய தீமையின் மூலியமா அவங்களுக்கு உண்டான பலன் இந்த சமயத்துல நம்மளுக்கு குடுத்துரும். ஒரு ஒரு காரியம் செய்யும்போது ஒரு விதமான பயம் மனசுக்குள்ள ஏற்படும்.
இதை செஞ்சால் சரியாக வந்துருமா அப்படிங்கிற டவுட் நம்மளுக்கு வந்துடும். இது வரைக்கும் டக்குன்னு ஒரு காரியத்தை எடுத்தோமா முடிச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்கள் இந்த சமயத்தில் ஒரு விதமான மனம் வந்து அச்ச உணர்வுக்கு ஏற்படும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. இதுவும் தற்காலிகமானது தான். இந்த சமயத்தில் ஒரு பெரிய பணக்காரராக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த பணம் வந்து தக்க சமயத்தில் உதவி பண்ணாது. பேங்க்லேயோ தோட்டமாவோ காடாவோ இடமாவோ நம்மளுக்கு இருக்கும், பொருளாதார வசதி நிறைய இருக்கும், நல்ல ஒரு வசதியான வாய்ப்புகள் இருந்தக்கூடிய பணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டு டக்குன்னு அந்த பணம் நம்மளுக்கு உதவி பண்ணாமல் போயிடும். அந்த மாதிரி 12ஆம் இடம் வரக்கூடிய குரு இந்த மாதிரி வேலைகளை நம்ம பார்ப்பார். சிறு பகுதி சொத்து வந்து நம்மளுக்கு கரையக்கூடிய வாய்ப்பு, ஒரு பகுதி கொடுத்துட்டு இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களுக்கு இந்த சமயத்தில் வரும். வெளிநாட்டு பயண வாய்ப்பு கட்டாயம் இந்த சமயத்தில் ஏற்படும். உடல் மற்றும் உடலில் வந்து ஒரு மனமும் உடலும் சில சோர்வுகளுக்கு ஆட்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 12ஆம் இட குருனால. சரி, இப்போது நம்மளுக்கு கடக ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல வருது இல்லைங்களா, அந்த இதை நம்ம பார்ப்போம். பொதுவாகவே கடக ராசி அப்படிங்கிறது ஒரு ஃபாஸ்டான ஒரு ராசியாக இருக்கும். இந்த 11ல் நம்மளுக்கு குரு வந்தது அப்படின்னாக்கா எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு பலனை நம்மளுக்கு குரு தருவார் அப்படின்னா, இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், லாபங்களை தரக்கூடியது. செல்வம் அதிகப்படியாக நம்மளுக்கு சேரும்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து அதிகாரியாக இருக்கிறவங்க இல்லை பஞ்சாயத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்டிங், ஒரு நல்ல ஒரு அதிகார பதவி அப்படின்னு கிடைக்கும். அரசியல் அதிகாரம் இந்த சமயத்தில் கொஞ்சம் நல்லபடியாக நம்மளுக்கு உண்டாகும், அரசு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த சமயத்தில் தான தர்மம் செய்கிறது, அன்னதானம் வழங்குறது, காரு வண்டி பழசை கொடுத்துட்டு புதுசு மாற்றுறது, இல்லை புது காரை நம்மளுக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு யோகங்கள் எடுக்கக்கூடிய மாதங்களாக இந்த வருடம் நம்மளுக்கு அமையும். கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு பல துறையில் கல்வி படிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, இல்லை கல்வியாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சரி, இவங்க வந்து இதில் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் நம்மளுக்கு அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய புகழ் வந்து இந்த சமயத்தில் ஓங்கும், அதாவது தன தானியம் சேர்ந்து கொஞ்சம் புகழ் ஓங்கும். அதே சமயத்தில் உதவி பண்ணுற மனப்பான்மையும் இந்த சமயத்தில் உங்களுக்கு கூடும். அரசியல் சம்மந்தப்பட்டவங்களும் அரசு அதிகாரி மூலியமாகவும் நல்ல ஒரு லாபங்கள் அவங்க மூலியமாக நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக நம்மளுக்கு இருக்குது. குழந்தை பாக்கியம், ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கும், இந்த சமயத்தில் நம்மளுக்கு வேணும்னு ஆசைப்பட்டோம்னா குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய சந்ததிகள் உருவாகக்கூடிய காலம் இந்த காலம். உயர் பதவி கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு போஸ்டிங் நம்மளுக்கு கேட்டுருக்கவங்களுக்கு இந்த சமயத்தில் உயர் பதவி கட்டாயம் கிடைக்கும். இப்போ பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது இல்லைங்களா, பேங்க்கில் அக்கௌண்ட் வந்து பணம் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக இருந்தாவோ இந்த சமயத்தில் வந்து பொருளாதாரம் அந்த இடத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் வந்து அது மூலிமா நம்மளுக்கு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்டோடைய பலம் வந்து நம்மளுக்கு கூடும். கொஞ்சம் ஒரு சிறு பகுதி பணம் சேரக்கூடிய வருடமாக இந்த வருடம் நம்மளுக்கு அமையும். வீடு மனை வயல் இந்த மாதிரி வாங்குறவங்க இந்த சமயத்தில் வாங்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. அதுக்குண்டான எண்ணங்கள் நம்மளுக்கு இருந்ததுன்னா, அந்த தசாபுத்திகள் சரியாக இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த சமயத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதே சமயத்தில் நல்ல ஆடைகள் வாங்குறது, நல்ல ஒரு ஆடம்பரமான பொருள் வாங்குறது அப்படிங்கிறது, இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்மளுக்கு லாபஸ்தானம். இந்த லாபத்தில் ஒரு உங்களுக்கு நல்ல பலனையே தருவார். சிம்ம ராசிக்கு 10ல் குரு வரார். அந்த 10ல் குரு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஒரு மீடியமானது தான். நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக இருந்ததுன்னா அந்த பலன் வந்து பலிக்கும், இல்லைன்னா மாறுபட்டு நடக்கும். இந்த சமயத்தில் 10ல் குரு வரும்போது என்னாகுன்னா தோஷத்துக்கு ஆட்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒரு சில விரைய செலவுகள் நம்மளை பார்க்கலாம். மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டு இருந்த இந்த நீங்கள் இப்போ மற்றவங்களோட உதவியை ஒரு சிறு பகுதி எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டுகிட்டு வரும்னு சொல்லுவாங்க. உடம்பில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து ஆரோக்கியத்தை கொஞ்சம் மருந்து மூலிமா நம்மளுக்கு ரெடி பண்ண வேண்டியது நம்மளுக்கு வரும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு வரும். அதே சமயத்தில் நம்ம ஒரு காரியங்கள் நினைக்கிறோம், அந்த காரியங்கள் முடிஞ்சால் நம்மளுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும், சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு எண்ணக்கூடியவங்களுக்கு தடைப்பட்டு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த சளி பிடிக்கிறது, நுரையீரல் சம்மந்தப்பட்ட மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். இது மூலிமா மனச்சோர்வு உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் தற்காலிகமானது தான். இருக்கிற இடத்த விட்டு வெளியூருக்கு அல்லது வெளியிடத்துக்கு மாறி போக வேண்டிய சூழ்நிலை இந்த சமயத்தில் வரும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு சிறு மருத்துவ செலவு இல்லை கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விரைய செலவுகள் அவங்கள மூலிமா நம்மளுக்கு நடக்கும். சாயந்தரம்
4 மணிக்கு மேலே வண்டி வாகனங்கள் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த மனம் சம்மந்தப்பட்ட அதிக பாதிப்பை நம்மளுக்கு இந்த தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வயசானவங்க நம்ம வீட்டில் இருந்தாவோ, நம்ம சொந்தங்கள் ஏதாவது தாத்தா, பாட்டி இந்த மாதிரி ஏதாவது வயசுக்கு மூத்தவங்க உடம்பு சரியில்லாமல் ஒரு 80, 90 வயசில் இருந்தாங்கன்னா, இந்த சமயத்தில் ஒரு கர்ம காரியங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை. அதே சமயத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுப விரயங்கள் நம்மளுக்கு ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த 10ல் குரு வந்து நம்மளுக்கு ஒரு விதமான தோஷம் அப்படிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்தில். இருந்தாலும் தசாபுத்திகள் ஜாதகமாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதத்திலையும் இந்த பாதிப்பை தராது. சரி, இந்த இடத்துக்கு ராகு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் மூலிமா தனதானியம் நம்மளுக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. 8ல் ராகு அப்படிங்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு யோகமாக இருந்தாலும் கூட அது 11ஐயும் 2ஐயும் பாதிக்குது அப்படிங்கிறனால பொருளாதார ரீதியாக இந்த வருஷம் வரக்கூடிய ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் அந்த பாதிப்புகளை கட்டாயம் நம்மளுக்கு தரும். அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஜூலை மாதம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த 9ல் குரு மிகப்பெரிய பலம். அது சுக்கிரனோட வீட்டில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியோடைய வீட்டில் 2ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துலேயே குரு நம்மளுக்கு மாறி வர்றது நல்ல ஒரு அரசு மரியாதை கிடைக்கக்கூடிய நாள், மாதம், வருடம் அப்படின்னு சொல்லலாம். தாய் தந்தையால் நம்மளுக்கு ஏதாவது உதவிகள் ஆகணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க மூலிமா நம்மளுக்கு உதவிகள் ஆகும். பழைய வண்டி பழசாக இருக்கும், அதை கொடுத்துட்டு உயர் ரக வாகனம், இப்போ கரண்ட்டில் என்ன காஸ்ட்லியான வாகனங்கள் இருக்குதோ அதை வாங்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால அரசியலில் ஒரு நல்ல பதவியை நீங்கள் எடுத்துக்கலாம், கொடுப்பாங்க. ஆச்சாரம், அதாவது ஒழுக்கம் இந்த சமயத்தில் கொஞ்சம் கூடிக்கும். நம்மளுக்கு கரெக்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு உண்டாகும். அதே சமயத்தில் இந்த ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகமும் இந்த சமயத்தில் வரும். உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு மரியாதையை கௌரவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்தின் மூலிமா உங்களுக்கு லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. புண்ணிய காரியம், தர்ம காரியங்கள் செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த சமயத்தில் உங்களுக்கு வரும். அதே சமயத்தில் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தவம், பூஜை புனஸ்காரங்களில், தெய்வ காரியங்களில் நம்மளுக்கு ஈடுபடுறது, இது எல்லாமே இந்த சமயத்தில் ஒரு பற்று ஏற்பட்டு, அது மேலே ஒரு பற்று ஏற்பட்டு நீங்கள் அந்த லைனில் போக வேண்டி இருக்கும். அதுவும் ஒரு நல்ல செயலாகவே நம்மளுக்கு இருக்கும். வருமானம் நம்மளுக்கு சிறு பகுதி அதிகமாகக்கூடிய வாய்ப்பு, அதாவது தகப்பனாருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அது மூலிமா லாபமும் நம்மளுக்கு கிடைக்கும். பல ஜனங்கள், அதாவது வெளி பப்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுமக்களால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. அவங்க உங்களை காப்பாற்றுவாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு அந்த அரசியலில் எலெக்ஷனில் நின்றுறவங்களுக்கு இந்த சமயத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். படிப்பு சம்மந்தப்பட்ட வகையில் முழுசாக நம்மளுக்கு இந்த சமயத்தில் ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தோம்னா படித்து பாஸ் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும். விவசாயம் சம்மந்தப்பட்ட வயல்வெளி வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த காலம், வரக்கூடிய வருடம் வந்து ஒரு வயலில் ஒரு நல்ல ஒரு பயிர் செஞ்சு அது மூலிமா லாபங்கள் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சமயத்தில் வரும். வீட்டில் தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய பொருள்னு சொல்லும் இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இந்த சமயத்தில் வாங்கி போடக்கூடிய நேரம் உங்களுக்கு அமையும். வெளிநாட்டு பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அந்த ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து வெளிநாட்டு யோகம், தொழில் விஷயமாகவோ இல்லை ஒரு இந்த சமயத்தில் நம்மளுக்கு டூர் போகிறோம் இல்லைங்களா, வெக்கேஷன் டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூர், குழந்தைகள்லாம் கூட்டிக்கிட்டு டூர் போயிட்டு வர வேண்டிய காலம் இந்த சமயத்தில் நம்மளுக்கு உண்டு. டோட்டலாக எல்லா கஷ்டங்கள் இருந்தும் இந்த சமயத்தில் வெளிவரக்கூடிய நேரமாக அமையும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. சரி, இப்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு மாறி வருது, 8ல் வருவார். இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு அதாவது மாரகத்துக்கு ஒப்பான இடம் தானே. 8ஆம் இடங்கிறது தேவையில்லாத இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத அப்படின்னா பொருளாதாரத்துக்கு நம்மளுக்கு சில விரயங்களை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படும், அடுத்தவங்க மூலிமா சின்ன சின்ன அவமானங்களை ஏற்பாடு பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி. இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியேறி போய் வேலை பார்க்குறது, இல்லை வெளியூர் போய் நமக்கு வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு வர்றது, அதுக்கு உண்டான சான்ஸ் நம்மளுக்கு தேடி வர்றது. உயர் பதவியில் இருக்கிறவங்க, ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இந்த சமயத்தில் இருக்கிறது நல்லது. ஒரு சிறு அவமானங்கள் நம்மளை தேடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. அலைச்சல், வெட்டி அலைச்சல் நம்மளுக்கு உண்டாகும். இந்த 8ல் குரு இருந்தால் நிறைய அலைச்சல் ஏற்பட்டு உடல் அது மூலிமா சோர்வடையும்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் எடுத்துக்கிட்டால் இது நார்மலுக்கு வந்துடும்.
பயணங்கள் போது கொஞ்சம் ரொம்ப கவனமாகவே போய்க்கணும். வண்டி வாகனங்களில் ரொம்ப அதிக வேகம் வேண்டாம். கவனமாக போயிட்டு அதாவது கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு மெதுவாக வந்தாலும் பரவாயில்ல. மெதுவாக போயிட்டு மெதுவாக வந்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த கோர்ட்டு கேஸு இது சம்மந்தப்பட்ட ஏதாவது வழக்குகள் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இழுத்தடிக்கும். அது மூலிமா நம்மளுக்கு சில சாதகம் இல்லாத ஒரு பதில் வந்து அங்கேருந்து கிடச்சிரும். அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஒரு சில நேரங்களில் என்ன இவ்வளோ பெரிய கஷ்டம் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு ஏற்படுத்தும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய தசாபுத்திகளை பொறுத்து இது ஒரு மாறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலைகள் வந்து கடுமையாகும். எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்டுவாங்க. அதனால் வேலை பளுவு நம்மளுக்கு கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உழைப்பு கொஞ்சம் அதிகமாகும். அதே சமயத்தில் சரி அதிகமாக தான் உழைக்கிறோம். அதுக்கேற்ற சம்பளம் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னா சம்பளம் கிடைக்காது. வீணான உழைப்பு தான் நம்மளுக்கு அந்த சமயத்தில் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். தீ சம்மந்தப்பட்ட வேலையும், இந்த அக்னி, நீர் அதாவது நெருப்பு சம்மந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கவர்மெண்ட் ஆளுகிட்ட நம்ம ஏதாவது தண்டம் கட்டுறது, ஏதாவது விரயங்கள் அவங்களுக்கு நமக்கு கட்டுறது, இல்லை அவங்க நம்ம மேலே கோபப்படுறது, அரசாங்க அதிகாரிகள், போலீஸ் இது சம்மந்தப்பட்டவங்க நம்மளுக்கு கோபம் அப்படி அவங்க கோபத்துக்கு நம்ம ஆளாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக அவங்ககிட்ட நடந்துக்கிறது நல்லது. இந்த 8ல் குரு அப்படிங்கிறது சில சுப பலனை தவிர்த்து அசுப பலனை தரும் நம்மளோட தசாபுத்திகள் மோசமடையும் போது. சரி, இப்போ நம்ம விருச்சிக ராசி பார்க்கலாம். விருச்சிக ராசி அப்படின்னாக்கா நம்மளுக்கு 7ஆம் இடத்துக்கு குரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், மனைவியோட ஸ்தானம். இந்த 7ல் நம்மளுக்கு குரு வரும்போது மனைவி மூலியமா பூரணமான சுகம் நம்மளுக்கு ஏற்படுது. அவங்க மூலியமா செல்வங்கள், அப்போ அவங்க பக்கம் ஏதாவது சொத்து பத்துகள் இருந்தால் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ மனைவி வேலைக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்த சமயத்தில் வேலைக்கு போகிறது தடைப்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த வருடம் அவங்களுக்கு வேலை கிடச்சி அவங்க மூலியமா ஒரு வருமானம் நம்மளுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு என்ன மாதிரி நம்ம செயலை செஞ்சால் நம்ம முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லி இந்த சமயத்தில் உங்களுக்கு தோணும். அது மூலிமா நீங்கள் முன்னேற்றத்துக்கு வந்துடலாம். கல்வி அதை படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும். கல்வியில் தேர்ச்சியும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் பண வருவாய் நம்மளுக்கு கூடக்கூடியும். ஒரு சிறு பகுதி நம்மளுக்கு கூடி அது மூலிமா நம்ம வாழ்க்கையை பொருளாதாரத்திலேருந்து கொஞ்சம் மேம்பட்டு நடத்திக்கலாம். சப்போஸ் வீட்டில் குடும்பத்தில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, மனைவி சம்மந்தப்பட்டவங்க நம்ம பேசுகிறத கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, ஏதாவது ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் இருந்தவங்களுக்கு உங்களோட இந்த சமயத்தில் மாறி மனைவி தன்னோட பேச்சு கேட்கக்கூடிய கண்டிஷனுக்கு வந்துடுவாங்க. இப்போ என்ன இருந்தாலும் கணவன் சம்மந்தப்பட்ட வகையில் நம்மளுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. ஒரு நல்ல குறிக்கோளுக்காக, அதாவது புண்ணிய பயணம், தான தர்மம் பண்ணுறது, வியாபார சம்மந்தமாக வெளிநாட்டுக்கு பயணம் ஏற்படுறது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கிறது, ஆடை ஆபரணங்கள் சொல்கிறோம் இல்லையா, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை நம்மளுக்கு இந்த சமயத்தில் வாங்கிக்கலாம் அழகுபடுத்திக்கிறதுக்காக வேண்டி. அதே சமயத்தில் உணவும் நல்ல உணவாக கிடைக்கும். நம்ம ஒரு யோசனை பண்ணியிருப்போம் இல்லையா, இந்த மாதிரி உணவு சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இந்த சமயத்தில் அப்படின்னு, அந்த மாதிரி உணவுகள் வகைகள் கிடைச்சி அது மூலிமா உங்களுக்கு திருப்தி ஏற்படும். வாசனை திரவியங்கள் உடம்புல போட்டுக்கிறது, அது மூலிமா தன்னை அழகுபடுத்திக்கூடிய காலம் இந்த இது நம்மளுக்கு கட்டாயம் நம்மளுக்கு அமையும். உங்களுடைய பேச்சுகள் இந்த சமயத்தில் இனிமையாகுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வார்த்தைகள் இனிமையாகி மக்களை கவரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் ஒரு இடத்துல ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அதில் நீங்கள் முன்னாடி நிற்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கட்டாயம் உண்டு. சுக வாழ்க்கைக்கு தேவையான, அதாவது நம்ம சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை ஏதோ ஒரு வகையில் வீட்டில் வாங்கி குமிச்சிடலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஆடம்பரமான பொருள் வாங்குறது, டிவி, ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், சோஃபாவாகட்டும், இல்லை இன்னும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆடம்பரமான பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்தில் இருக்கும். குரு 7ஆம் இடத்துல இருந்துட்டா கட்டாயம் ஒரு நல்ல விதமான பலனையே நம்மளுக்கு கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது சரி. இப்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு 6ஆம் இடத்துக்கு வராரு. பொதுவாகவே லக்னாதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது சரியாக நம்மளுக்கு வராது. ஒரு சின்ன 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷனை இந்த தனுசு ராசி கொடுத்துரும். பொதுவாக தனுசு ராசிக்கு இந்த சமயத்தில் வேலை கிடைச்சிடும். வேலை தேடிட்டுங்களுக்கு வேலை கிடைக்கும். அது கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும். அதுவும் தடைப்பட்டு நடக்கும்.
இந்த மாடு, ஆடு வச்சிருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் அந்த ஆடுகளுக்கும், மாடுகளுக்கும் நம்மளுக்கு வரும். அதுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடலாம். இல்ல ஏதாவது தவறி போயிடலாம். இந்த மாதிரி சில சிம்ப்டம்ஸ் வந்து கால்நடைகளுக்கு வரும்னு சொல்லுவாங்க. இடம் விட்டு இடம் கொஞ்சம் வெளியேற வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு குடுக்கும். அதேபோல மத்தவங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த குத்தத்துக்கு நம்ம வந்து தண்டனை அனுப்புவோம். இல்ல அடுத்தவங்ககிட்ட பேச்சு வாங்கிக்குவோம். இந்த மாரி சூழ்நிலை நம்மளுக்கு உருவாகும். உங்களுடைய பங்காளிகன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அண்ணன், தம்பிங்க, பங்காளிக இவங்களுடைய ஏதாவது சண்டை சச்சரவு நம்மளுக்கு இருந்தது அப்படின்னாவோ, மனஸ்தாபங்கள் இருந்தது அப்படின்னா, இல்ல கோர்ட்டு கேஸ் இந்த மாரி வழக்கு இருந்ததுன்னா, அவங்களுடைய கை தான் இந்த சமயத்தில ஓங்கும். கையில, கால்ல ஏதோ சின்ன சின்ன ரத்த காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. அதே சமயத்தில அ வாதம் அப்படின்னு சம்மந்தப்பட்ட உடம்புல இருக்கக்கூடிய பித்தம், அத வாமிட் ஆகுறது, ஃபுட் பாய்சன் ஆகுறது, இந்த மாரி நெறைய இந்த சமயத்தில நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்த செய்றோம். அது ஆப்போசிட் ஆளுக்கு மூலியமா கொஞ்சம் தடைபடும். அவங்க தான் ஏதாவது கொஞ்சம் நிப்பாட்டி, அத கொஞ்சம் நின்னு போற அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. மனைவி மக்களிடத்துல ஒரு விதமான வெறுப்பு ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து அப்பா, அம்மா கூட வெறுப்பு ஏற்படும். கொஞ்சம் பெரியவங்களா இருந்தது அப்படின்னா, மனைவி, குழந்தைக, நம்மளோட சொந்த பந்தங்கள் மூலமா சில வெறுப்புகள் நம்மளுக்கு ஏற்படும். இது சண்டை சச்சரவு பெருசா போகாது. இருந்தாலும் ஒரு விதமான வெறுப்பு நம்மளுக்குள்ள தோணும். பலமுறை முயற்சி பண்ணி, அந்த முயற்சி வந்து வெற்றி பெறாம போறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த சமயத்தில உண்டு. ஒரு விதமான சோகமான சூழ்நிலைய நம்மளுக்கு உருவாக்கிரும்னு சொல்லுவாங்க. சங்கீதம், நாட்டியம், பொழுதுபோக்கு இதில எதுலயுமே மனசு வந்து ஈடுபடாது. எப்பவுமே நம்ம முகம் பார்த்தீங்கன்னா, ஒரு கடுகடுப்பான முகத்தில வச்சிருக்க வேண்டி இருக்கும். எல்லோரையும் ஒரு வெறுத்து பேச வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த சமயத்தில கொண்டுட்டு வந்துரும்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த சமயத்தில புதிய முயற்சிகள் எடுக்காம இருக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா புதிய முயற்சிகள் நம்மளுக்கு ஒண்ணு வெற்றி தராது, இல்ல காலதாமதம் நடக்கும். இதுவும் உங்களுடைய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா இருந்தது அப்படின்னா, இந்த பலன்கள் அப்படியே மாறி நல்ல பலனா நடக்கும் அப்படிங்கிற மாரி இருக்குது. மெயின் வந்து நம்மளுக்கு தசாபுத்திகள் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமா இல்ல அப்படின்னா, சில பாதிப்புகள கட்டாயம் நம்மளுக்கு உருவாக்கிரும். சுபமான தசாபுத்திகள் அப்படின்னா, இந்த பிரச்சனையிலிருந்து கட்டாயம் நீங்க வெளிய வந்துரலாம். அதுல ஒண்ணும் பயம் இல்ல. இப்போ மகரம் 5ஆம் இடத்துக்கு வரப்போறார். இந்த 5ஆம் இடம்ங்கிறது ஒரு மிக முக்கியமான இடம்னு உங்களுக்கு தெரியும். மனைவி மக்களோட சந்தோஷமா வாழ்க்கை நம்மளுக்கு கழியும். வீட்ல மங்கள நிகழ்ச்சிகள் நம்மளுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு உள்ளவங்களுக்கு இந்த சமயத்தில் திருமண அமைப்பு கூடி வரும். பல வகையான வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வாகன சுகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வண்டி வாகனங்கள் எடுக்கிறது, புதுசு நம்மளுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறது, அந்த மாரி எண்ணங்கள் இருந்தா இந்த சமயத்தில அது முக்கியமா கட்டாயம் நம்மளுக்கு நடக்கும். பெரியவங்களுடைய பழக்கவழக்கம். அதாவது பணம், காசு உள்ளவங்க, இல்ல முன்னேற்றத்துக்கு நம்மளுக்கு உதவியா இருக்கிறவங்க, அவங்கள மூலியமா ஒரு சிநேகம் நம்மளுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு. ஒரு புண்ணிய காரியங்கள் கோயில் கட்டுறது, கோயிலுக்கு உண்டான பணிவிடைகள் செய்றது, இல்ல கோயிலுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பணம் குடுத்து அதுக்கு உதவி பண்றது, அந்த மாரி ஒரு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. அன்னதானம் பண்றது, மத்தவங்க ஏதோ ஒரு சிரமத்திலருந்து நம்ம பணம் கிணம் ஏதாவது கேட்டா அப்படின்னா, தயங்காம நம்ம குடுத்து அவங்களுக்கு உதவி பண்றது. அரசாங்க உத்தியோகம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த சமயத்தில உங்கள தேடி வரும். அம் அரசாங்கத்தில ஏதாவது எக்ஸாம் எழுதியிருந்தாவோ, அதுக்கு உண்டான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வரும். அது உங்களுக்கு சாதகமாவே இருக்கும். இந்த பணியாட்கள், வேலையாட்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் சப்போஸ் நம்மளுக்கு லீவு போட்டு போயிருந்தாவோ, இல்லன்னா வரலன்ட்டு போயிருந்தாவோ, திரும்பி மீண்டும் அவங்க வந்து வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது. கால்நடைகள் வாங்கிக்கலாம். இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட கால்நடைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில இன்னும் 2 மாடோ, இல்ல இன்னும் ஆடோ நம்மளுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு. அது மூலியமா நம்மளுக்கு லாபங்கள் ஏற்படும். அரசியல் சம்பந்தம் அதாவது சினிமா சம்மந்தப்பட்ட இதில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய பேர் முன்னாடி தெரியும். பொன் பொருள் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு இந்த சமயத்தில சிறு பகுதி நம்ம வாங்கலாம். ஆடை ஆபரணங்கள் நல்ல விதத்தில உங்களுக்கு கிடைக்கும். கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, பதவி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த சமயத்தில அமையும். நண்பர்கள் முக்கியமா நம்மளுக்கு நண்பர்கள் உதவுவாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். இந்த கார் வாங்குறது, 2 வீலர் குடுத்துட்டு கார் வாங்குறது அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன இது தாராளமா நம்மளுக்கு உண்டாக்கும். தசாபுத்திகள் படி இதனோட வளர்ச்சி மேலும் கூடும், குறையலாம். இப்போ 4ஆம் இடத்துக்கு வரார் கும்பராசி அன்பர்களுக்கு. இது 4 அப்படிங்கிறது சுகஸ்தானம் தான். இது 4ஆம் இடம் அப்படிங்கிறது கால்நடைகளுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. கால்நடைகள் சம்மந்தப்பட்ட வகையில நம்மளுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு நம்மளுக்கு நாயோ, பூனையோ, ஆடோ, மாடோ இது மாரி இருந்ததுன்னா, அதுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாம போகும். அது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் நம்மளுக்கு பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்படும்.
கொஞ்சம் வெளியிடங்களுக்கு போய் வேலை பார்க்குறது, இல்லை கொஞ்சம் வீண் அலைச்சல் ஏற்படுறது, இந்த மாதிரி சமையல நமக்கு வந்து சேரும். இந்த சூதாட்டம், அதாவது இந்த நஷ்ட வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது திடீர்னு பார்த்தா டக்குன்னு ஒரு நட்டம் அடைவாங்க. அதில் மட்டும் இந்த சமயத்தில் உள்ளே போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உள்ளே போனீங்கன்னா வீணாக இழுத்துட்டு போயிடும் உள்ள. அது நம்மளுக்கு லாபத்தை தரக்கூடியதா நம்மளுக்கு இல்லை, அடிமட்டத்தை வரைக்கும் கீழே கொண்டுட்டு போயிடும்னு சொல்லலாம். வீட்டில் நிம்மதி கொஞ்சம் நம்மளுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொந்த பந்தங்களை நம்ம வந்து வெறுக்க வேண்டிய சூழ்நிலை, இல்லை சொந்த பந்தங்கள் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக பேசுறது, இந்த மாதிரி சூழ்நிலை அவங்க மூலியமா சில அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மனசுல ஒரு விதமான கவலை ஒட்டிக்குன்னு சொல்லுவாங்க இந்த வருஷம். என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், சமாளிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு மனக்கவலை நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்துடும். வீட்டுக்கு வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி நிம்மதி இல்லாத ஒரு நிலை கொள்ளாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வாகனத்தில் போகும்போது கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. வீண் பழி இந்த சமயத்தில் நம்ம மேலே சுமத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மற்றவங்கள பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப கவனமாக பேசுகிறது நம்மளுக்கு நல்லது. மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒரு விதமான மனக்குழு எங்கடா எங்கே போனாலும் நம்மளுக்கு வாழ முடியும், நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விதமான புலம்புற கண்டிஷனுக்கு நம்மளுக்கு கொண்டு வந்து விட்டுரும். இது தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது இதில் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. முக்கியமாக மீன ராசிக்குள்ள 3ல் குரு போகிறார், மாறி வர்றார். பெருசாக ஒன்றும் அசுபமோ துக்கமோ ஏற்படாது. கூட பிறந்தவங்களுக்கு சின்ன சின்ன உடல்நிலையில் தகராறு நம்மளுக்கு ஏற்படாது. வேண்டாத இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. தகப்பனுக்கு அப்பாவுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த சமயத்தில் கொஞ்சம் தொந்தரவு ஏற்படும். அதை மட்டும் உடல்நிலையை அவர் கவனமாக பார்த்துக்கிட்டா சரி, ஒரு கண்டம் வந்து விலகுது அப்படின்னே சொல்லலாம். சொந்த பந்தங்களை கட்டாயம் வெறுத்துக்குவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க, பேசுகிறவங்க, நண்பர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு விரோதி ஆயிடுவாங்க. எப்படி அப்படின்னா, ஒருவேளை நம்மளுக்கு பணம் கொடுத்துருக்கலாம், இல்லை வாங்கியிருக்கலாம். இந்த பண ரீதி மூலிமா சில சங்கடங்களை நம்மளுக்கு உருவாக்கிடுன்னு சொல்லுவாங்க. கவனம். உடல்நிலையில் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக உடல்நிலை வச்சுக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும். தவம் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் கண்டினியூவாக நம்ம பண்ணிக்கிட்டு வர்றது நல்லது. அதாவது இந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் தசாபுத்திகள் நம்மளுக்கு சரியில்லைனாவோ, இல்லை அது மாறுபட்ட தசாபுத்திகள் நம்மளுக்கு நடந்துட்டு இருந்தது அப்படின்னாவோ, ஒரு அவமானத்தை ஏற்படுத்திடுன்னு சொல்லுவாங்க ஊருக்குள்ளே, பப்ளிக்கில். எவ்வளவு தான் இந்த சமயத்தில் போராண்டு வெற்றி அடைஞ்சாலும் கூட ஒரு சின்ன இறக்கம் நம்மளுக்கு இந்த சமயத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பொதுவான பலன். தசாபுத்திகள் மாறும்போது இதெல்லாம் எல்லாமே மாறிக்கும். பெரிய நஷ்டம் ஒன்றும் வர்றதுக்கு வேண்டிய வாய்ப்பு இல்லை. சில நண்பர்கள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்படும். அதாவது பெருசாக இது வந்து சந்தோஷமும் இருக்காது. அதே சமயத்தில் மிகப்பெரிய கீழே இறக்கத்துக்கும் நம்மளுக்கு போகாது. வீண் குறிக்கோளற்ற ஆசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தேவையில்லாத ஒரு ஒன்று மேலே ஆசைப்பட்டு அதுக்கு அலைச்சி தெரிகிறது. உடம்புல சில களைப்பு உண்டாகும்னு சொல்லுவாங்க, சோர்வு உண்டாகும். பொதுவாக குரு வந்து மற்ற இடங்களை விட இந்த 3ஆம் இடத்துல கொஞ்சம் மந்த புத்தி கொடுத்துரும். அதே சமயத்தில் சில கெடுதல்களை பண்ணக்கூடிய வாய்ப்பும் நம்மளுக்கு உண்டு. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. கவனமாக இருந்தது அப்படின்னா ஒன்றும் நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பை தராது. சரி, இப்போது நம்ம அனைத்து ராசிகளுக்கும் இந்த பலாபலன் நம்ம பார்த்தோம். இது நம்முடைய தசாபுத்திகளுக்கு, அந்த ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்களை நம்மளுக்கு உருவாக்கக்கூடியதாக நம்மளுக்கு இருக்கும். இந்த ராகு கேது ஏதாவது தடை பண்ணிடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, அதிகபட்சம் இந்த தடை எதில் நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா, அப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்கள் லக்னத்துக்குள்ள புதன் இருக்கிறார் அப்படின்னா, மிதுன ராசி மிதுன லக்னத்துக்குள்ள புதன் இருந்தால் மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதார ரீதியாக அந்த வாய்ப்பேச்சு மூலிமா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமையல் அதிகமான லாபத்தை கொடுக்குது. அதே சமயத்தில் சில உடல்நிலையிலும் சில தொந்தரவுகளை கொடுக்குது. காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சின்ன வயசு இளம் வயதினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சில பிரிவினையை இது உண்டாக்கி கொஞ்சம் வேடிக்கை காமிக்க ஆரம்பிக்குது ராகு. சரி, இந்த இடத்துக்கு நம்மளுக்கு அதாவது தனுசு லக்கணமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தனுசு லக்கணக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா 10ஆம் இடமா புதன் வந்துடுறார். இந்த புதன் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய வருவாயை குறைக்கும். மனசில் ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்துது. எங்கே தொழில் நம்மளை விட்டு போகுமோ, ஏதாவது கொஞ்சம் நட்டம் அடைஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்தும். இதுவும் தற்காலிகமாக இந்த வரக்கூடிய ஜூலை மாதம் வரைக்கும் தான் அந்த பயம் நம்மளுக்கு இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை. ராகுவால் இப்போ குருவுக்கு எந்த விதமான பாதிப்புக்கும் நம்மளுக்கு இருக்காது. மெயின் இந்த குரு மாறி வர்றது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழிலில் ஏகதேசம் எல்லாத்துக்கும் சில ஒரு மாற்றங்கள் ஏற்படும்.
அது லாபம் நட்டம் அவங்களோட தசாபதிகளை பொறுத்து மாறும். இந்த வருடம் பூராவும் அன்னை ஸ்ரீ பாலாவுடைய அனுகிரகத்தால் அனைத்து மக்களும் அனைத்து உயிர்களும் நல்லபடியே வாழ வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.